மதுரை மாநாடு ரோட் ஷோனா என்ன? சைடில் வந்து மக்கள் நிற்பாங்க, போகிறவங்க கையாட்டிகிட்டே போவாங்க, அவ்வளோதான், நிற்காது. பொதுவாக தொடர்ச்சியாக சொல்கிறது வந்து விஜயுடைய பரப்புரையில் இப்படியான கூட்டம் கூடுகிற போது ஒரு தார்மீக பொறுப்பு என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு வேணும் இல்லையா? இவ்வளவு கூட்டம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரச்சாரத்தில் முன்னாடி இருந்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கே ஒரு கும்பல் பின்னாடியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கும்பல் ஒரு 5000 பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவர் தன்னை தொடர்ந்து ஒரு 5000 பேர் ஓடி வர்றாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து என்ன காவல்துறை சொன்னாலும் சொந்த கட்சி தொண்டர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய, இப்படி கூடாது என்று சொல்ல வேண்டிய கடமை இந்த கட்சி தலைவருக்கு இருக்குது, அந்த கட்சியினுடைய நிர்வாகத்திற்கு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடற்ற கட்சியாக தாவேகா, யாருடைய கட்டுப்பாடிலும் இல்லாத தொண்டர்களா தாவேகா தொண்டர்கள், விஜயோடைய பேச்சுக்கு கூட வந்து கட்டுப்படாதவர்களா தாவேகா தொண்டர்கள். இப்படிப்பட்ட கட்சி எப்படி வந்து ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியுங்கிற கேள்வியும் இருக்கு. அரசின் சார்பாக நம்ம கேட்கக்கூடியது கூடுதல் காவலர்கள் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. பொதுவாக வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் சொன்னதை போலதான் ஒரு 500 காவலர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. இனி ஒரு 500 காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டிருந்தாலும் கூட இந்த நெரிசலை ஒரு சுமூகமான அமைதியான முறையில் கட்டுப்படுத்தி இருக்க முடியுமா என்கிற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு அமைதியான முறையில் இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அது அப்படி கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய தொண்டர்களா இந்த தொண்டர்கள்? விஜய் அந்த இடத்திற்கு வந்த உடனேயே அவர் பேச தொடங்கினப்பவே இந்த சம்பவங்கள் இந்த 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 குளறுபடிகள் என்பது நடந்து விட்டதாக வந்து தகவல்கள் வருது. இந்த பலி சம்பவங்கள்லாம் வந்து மூச்சு இறைச்சல், மயக்கமாறுறது எல்லாமே நடந்துட்டதாக தான் வந்து தகவல் வருது. விஜய் பேச ஆரம்பித்த உடனேயே வருதுன்னா ஒரு 1000 காவல்துறை காவல்துறையினரை போட்டிருந்தா, அதை கட்டுப்படுத்தி இருந்தா இது இப்படி சுமூகமா அமைஞ்சிருக்குமாங்கிறது கேள்வி. அது தகுந்த இடம் தான். ஆக்சுவலாக வந்து பொதுவாக வந்து எந்த மீட்டிங் நடந்தாலும் ஒரு ஜங்ஷன் மாதிரி தருவாங்க, எந்த பிரச்சனைனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எந்த விதமான சந்து எதுவுமே இல்லை. ஸோ அது கொடுத்தது வந்து சரியான இடம் தான். இது கொடுத்தது சரியான இடமா அப்படிங்கிறது கேட்கறது நீங்கள் சரியான கேள்வி. இவங்க சொல்லி இருக்கக்கூடிய 3 இடம், இதற்கு முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2 இடம் அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த 2 இடம் இதை விட குறுகலான இடம், இதை விடையுமே வந்து குறுகலான இடம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்துருந்தா இதை விட படி எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப கொடுத்திருக்கிற இடம் அந்த 2 இடத்தை விட பெட்டரான இடமா தான் இருக்கு. குறுகலான இதுவும் அதை விட குறுகலான இடம் சொல்றீங்க. ஒண்ணு இந்த இடத்துக்கு அனுமதி தராம தானே இருந்தது. குறுகலான இடம்னாலே அனுமதி தராங்க. 3 இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஊடக நண்பருக்கு 3 இடமே வந்து 3 இடம் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோருகிற போது ஏதாவது ஒரு இடத்தை கொடுத்துதான் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துதான் அதான் நான் திருப்பி நான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே இவங்க கேட்டிருந்த 2 இடமும் இதை விட குறுகலான இடமா இருக்கு. 3 இடத்துல பெட்டரான இடம் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் சரியில்லை, நீங்க வேற இடம் தாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிக் ஒரு கிரவுண்ட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. அதைவே இவங்களே கேட்டிருக்கலாமே, தாவேக்காவே கேட்டிருக்கலாம், தாவேக்காவே கேட்டிருக்கலாம், காவல்துறை சொல்லிருக்கலாம், தாவேக்காவும் சொல்லிருக்கலாம். தமிழக அரசு, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்க தான் இப்போ நீங்க மாத சங்கத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலுமே அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க, எத்தனை மணி நேரம் நீங்க நடத்துறீங்க, சிறப்பு அழைப்பாளர் யார் வராங்க உள்ளிட்ட அனைத்துமே நீங்க காவல்துறையிட்ட கொடுத்துதான் அனுமதி. அதே போல ஒரு நடைமுறை தான் தாவேகாவும் பின்பற்றிருக்காங்க. ஆனா அது முறையா நடக்கலன்னா அப்போ அந்த நேரத்துல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, கியூ பிரான்ச் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. இது அனலைஸ் பண்ண வேண்டியது காவல்துறை. அவங்க இதுல சரியான ஒரு முடிவை எடுத்தாங்களா? அப்போ இதுல நிர்வாகம் சரியா செயல்படையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க உண்மை கண்டறியும் குழு எந்த அடிப்படையில நீங்க விசாரணை செஞ்சீங்க, அது என்ன லேப்ஸ் நடந்திருக்கு, அதே போல தாவேகா இதுக்கு பொறுப்பேற்கணும், அபராதம் வந்து அவங்க கிட்ட வசூலிக்கணும் எல்லாமே சொல்றீங்க. இதுல அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் பொறுப்பு இருக்கு, யார் சரியா நடவடிக்கை பண்ணல, அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களோட டிசிக்னேஷன் என்ன, இது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது உண்மை கண்டறியும் குழு என்ன வலியுறுத்துறீங்க நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார். இப்போ அதில் வந்து நீங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு வந்து நாங்கள் போன இடங்களில் பாதிக்கப்பட்டவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால்,
பொதுவாக நாங்கள் இது வரைக்கும் ரோட் ஷோன்னா இப்போ வந்து ஸ்டாலினோ அல்லது மற்றவங்களோ இப்போ வந்து ஒரு பிரதமர் மோடி கூட வந்து ரோட் ஷோ நடத்தினார். அங்கங்கே ரோட்டில் நிற்பாங்க, அவர் எந்த வழியாக போகிறாருங்கிற ரூட் மட்டும் அனுமதி வாங்குவாங்க, கை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல கூடுற ஏற்பாட்டுக்கு பேர் ரோட் ஷோவே இல்லை. அதை மாற்றினதே வந்து தாவேக்காத அந்த சிஸ்டத்தையே மாற்றிருக்காங்க. ஒரே இடத்த கூட வைக்கிறதுக்கான ஏற்பாடு ஒன்று. ரெண்டாவது, அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறையுடைய மனைவி வந்து இறந்துருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, துவங்குற போது வந்து அவர் மேலேருந்து நின்றுட்டு இருக்கிற போது அவரை பார்த்த உடனே அந்த கூட்டம் கலைஞ்சு பின்னாடி போயிடுச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அவர் கீழே உட்கார வச்சிட்டாங்க. அவர் யார் சொல்லி உட்கார்ந்தாரு, என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அந்த காருக்குள்ளே கீழே பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்த பிறகு தான் அவருடைய முகத்தை பார்க்க முடியலன்னு, சரி எப்படியாவது பார்க்கணுன்னு முண்டி அடித்து வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அவருடைய நடைமுறையில் எங்கே இருந்து எது வரைக்கும் நான் வந்து ரோட் ஷோவை வந்து கட்சி தொண்டர்களை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து காவல்துறைக்கு சொல்லலைங்கிறது அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய பிளானை மாற்றிருக்காருங்கிறத ஒன்று. டைமில் இருந்து அவர் வந்து மக்களை பார்த்ததுலேருந்து எல்லாமே அவருடைய இஷ்டத்தை தான் மாற்றிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் பார்த்ததில் யாருமே கட்சி தொண்டர்கள் கிடையாது. எல்லாருமே நாங்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, ரசிகர்கள். அவர் வந்து நடிகர் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கவும் முடியாது. அவங்க வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு உள்ள நுழைகிற ஏற்பாடு தான் இருந்தது அப்படிங்கிறதான். ரெண்டாவது வந்து ரோட் ஷோ அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நிற்க முடியுங்கிறது அவங்க ஒரு 15,000 பேர் நிற்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க தாவேக்காவில். ஆனால் வந்ததுங்கிறது கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்க காவல்துறை, தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு சொல்லக்கூடிய எண்ணிக்கையும் வந்து இதுதான் எண்ணிக்கை வருங்கிறத ஏன் சொல்லலை? ஒரு 15,000 பேர் இருந்தால் அவங்களுடைய அனுமதியில் இருக்குது, வந்தது 30,000 பேர். இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திடீர்னு வந்துட்ட பிறகு அது என்ன பண்ண முடியுங்கிறது இருக்குங்கிறது தான். ஏற்கனவே வந்து 2 தலைவர்கள் பேசின மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை நாங்கள்லாம் வந்து கூட்டங்கள் நடத்தினா யார் இதை பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவோம். கையை பிடிச்சி ஊர்வலம் நடத்துகிற போது தலைவர்கள் வந்தாலும் வழி கொடுக்கறது அல்லது ஏதாவது எமர்ஜென்சியான வழி கொடுக்கறது எல்லாமே ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம். அதில் எதுவுமே இல்லை. அந்த காரை மட்டும் ஒதுக்கி விடுறதுக்கு தான் ஏற்பாடு இருந்தது. அந்த காரை தள்ள கூட அவங்களால அந்த பஸ்ஸை போகிறது கூட ஒதுக்கி விடுறதுக்கான ஏற்பாடு அந்த இடத்துல கிடையாது. அப்போ வந்து பஸ்ஸே திணறி நிற்கிது. அதாவது வந்து தலைவர் வந்த பஸ்ஸே நிற்கிதுன்னு சொன்னால் அப்போ அவர் எப்படியாவது போய் கிட்ட பார்க்கணும்னு முண்டியடிக்கிற ஏற்பாடு என்பது தற்செயலாக அது ஏற்படக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வந்து தாவேக்கா கட்சியுடைய தலைவர் தான் உருவாக்கியிருக்காரு. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை தவிர்த்திருந்தாக்க இந்த இழப்பு என்பது இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒன்று, இது ஸ்டேட்டினுடைய மிஸ்டேக்கா இல்ல டிவிகே ஆர்கனைசரோட மிஸ்டேக்கா இல்ல அங்க குழுமி இருந்த ஃபேன்ஸோட மிஸ்டேக்கா? இவ்வளோ பெரிய சினாரியோ ஆயிருக்கு. ஒரு ஸ்டாம்பீட்ல ஒரு கேவலமான இன்சிடென்ட். who should be held responsible? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தாவேக்கா கட்சி பிரதானமா தாவேக்கா. ஏன்னா அவங்க அவங்களுடைய தொண்டர்களை வரவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், அதுக்கு ஒரு குழு போடணும், அது மேனேஜ் பண்ணுற ஏற்பாடு பண்ணணும், எந்த இடத்துல தண்ணி வைக்கணும், எந்த இடத்துல அவங்கள வந்து போகிறதுக்கான ஒன்வே பண்ணுறதுக்கான ஏற்பாடு இது எதுவுமே அங்கே கிடையாது. அது வாட்டை வந்தது உட்காந்து போச்சு. அப்போ அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மட்டுமே அதில் இல்லை. ரசிகர்களாக வந்தவங்களும் பெரும்பகுதியாக வரும்போது வந்து இப்படி வருங்கிற எதிர்பார்ப்போடு அவங்க வந்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்கணுங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை ஃபஸ்ட்டு அவர். ரெண்டாவது வந்து முழுமையாக அவர் முகத்தை காட்டியிருந்தால் அந்த கூட்டம் வந்து நெரிசல் ஒரே இடத்துல வந்திருக்காது. ஒரு இடம் வரைக்கும் வந்த பிறகு கூட்டம் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே உட்காந்தார். யார் சொன்னான்னு தெரியல. இன்னொன்று, அதெல்லாம் வந்து ஒரு சொல்ல முடியாத வேதனைங்க. நாங்கள் போய் பார்த்தவங்களாம் அழுதுங்கிறது அவ்வளோ ஒரு வேதனையோட. ஒரு குழந்தை வந்து இத்தனோண்டு குழந்தை, அவங்க அம்மா போலீஸ்காரர், அவங்க அப்பா அந்த ஃபோட்டோ காட்டுறப்போ அவங்க அம்மா முத்தம் கொடுக்குது. இந்த குழந்தை அம்மா இறந்துருச்சு. அவர் சொல்கிறார் 2 குழந்தையும் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், சாப்பாடு கொடுக்குறேன், என் மனைவி இருந்தா அங்கே தான் இருந்துட்டு பார்த்துட்டு வருவாண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு அப்பாவியான மக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் அவங்க பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, காவல்துறையிடம் இவங்க சொல்லியிருக்கக்கூட மெசேஜ் வந்து சரியாக இருந்திருக்கணும். இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காவல்துறை அதிகரிச்சிருப்பாங்க அந்த ஏற்பாடு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த கூட்டங்களுக்கு போலீஸ் வருவாங்க, ஓரமாக தான் நிற்பாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் நாங்கள் கொடுத்தது கிடையாது. யாராவது சமூக விரோதி உள்ளே வராங்களா, அல்லது தேவையில்லாத ஊடுருவல் இருக்கா, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்கா, இதுதான் நாங்கள் பார்ப்போம். அதுதான் காவல்துறை பார்க்கும். உள்ளே இவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை அனுமதிக்கிற போது 30,000 பேர்னா காவல்துறை அதிகப்படுத்திருக்கிறதுக்கு தமிழக அரசு பொறுப்பெடுத்துக்க வேண்டியிருக்கும். அது சொல்லலை. அதாவது 12 மணிக்கு அவர் வருவார் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அந்த இடத்துல வந்து காலை 11 மணிலேருந்தே கூட்டம்ங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாலை 4 மணி அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த இடத்துல குமிச்சு. அந்த நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த நேரத்துக்கு கூட ஏன் மாவட்ட நிர்வாகம் தானாமல் வந்து
இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய அளவில் ஒரு கட்டுக்கணக்கான கூட்டம் இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம உடனடியே ஏதாச்சும் ஒரு இது செய்யலாம், இல்லை கூட்டத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். ஏன் எந்த முயற்சி எடுக்கலாம்? இல்லை செஞ்சுருக்கலாம். அதாவது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 6 மணி நேரம் கேட்கலாம். போராட்டங்களா இருந்தா அதை பண்ண முடியும். அதுதான் ஏன் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அதாவது நீங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்க. என்ன துறை? உளவுத்துறையில ஏங்க ஒரு கட்சி நடத்துற ரோட் ஷோக்கு உளவுத்துறை பார்க்கணும் என்னங்க? அது முதல்லயே சொல்லிருக்கோம். அதெல்லாம் நம்ம அவர் கேட்கறதுல நான் 12 மணில இருந்து 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அரசு ஊழியர் சங்கம் நடத்தின பல போராட்டங்கள்ல காவல்துறை முன்கூட்டியே கைது செஞ்சிருக்காங்க, வீட்டு சிறையில வச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுலாம் நடக்கும்போது காவல்துறை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க, உளவுத்துறை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க? அதை ஏன் தாவேக்கானுடைய நிகழ்வுகளை காவல்துறை போராட்டம் வேற குழு ஏன் வந்து அரசு அதிகாரிகளோ எந்த துறை சார்ந்தவர்களோ எங்குமே அவங்க சரியான நடவடிக்கை அவங்க கவனம் செலுத்தல, ஏன் இந்த உண்மை குண்டறியும் குழு சொல்லல அப்படின்றத நான் ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். தாவேக்காக மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலே 41 குடும்பம் இறந்த அந்த துயர சம்பவம் இனி நடக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிள் நீங்க இந்த உண்மை கண்டறியும் குழு அறிக்கை முன்வச்சீங்கன்னா ஏன் அரசு அதிகாரிகள் அதை வந்து குளறுபடி ஏதோ நடந்திருக்கா கவனம் செலுத்தலைன்றது இருக்கான்னு தான் கேட்குறேன். அரசு அதிகாரிகள் இது போன்ற இனிமேல் நடைபெறுகிற இது போன்ற கூட்டங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறோம். ஏற்படுத்திட வேண்டும்ங்கறத கொடுத்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், எஸ்பி இந்த மாதிரியான ரேங்க்ல இருக்கிறவங்க என்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, இவங்க ஏன் அனலைஸ் பண்ணல? இப்போ ஒரு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வயலேஷன் ஆகுது, எனக்கு ரிப்போர்ட் வருதுன்னா கூப்பிட்டு சொல்லலாம், அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஏன் பண்ணல? அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக வந்து எந்த இடத்துலையுமே சொல்லலை. நாங்கள் விசாரிச்ச வகையில் தாவேகா சார்பாக அந்த மாதிரி ஏதாவது கேட்டதாக வந்து எந்த இடத்துலையும் வந்து எங்களுக்கு வரல. காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி வந்து கூட்டம் அதிகமா கிரவுட் வரும், ஆகவே வந்து கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்ற உடனே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை பண்ணியிருக்கிறாங்க. அங்க அமைச்சர் இருந்திருக்கிறாரு, பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல வந்து இதுல வந்து காவல்துறை அதிகாரிகள் இன்னி ஒரு 500 பேரை போட்டிருந்தாலும் கூட இதுவும் இன்னி ஒரு மோசமான நிகழ்வு தான் நடந்திருக்குமே தவிர வந்து இது நிறுத்தப்பட்டது. 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த இடத்துல குழுமி 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறது கூட்டம் இருந்திருக்கு. கூட்டத்தை பார்த்து கூட ஏன் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை? பொதுவாக பல்வேறு சமயங்கள்ல தாவேகாவுடைய பல்வேறு கூட்டங்கள்ல நாமளும் பார்க்குறோம், நீங்களும் பார்த்துக்கிறீங்க. மரத்து மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிற போது அவங்க கட்சி தலைவர் சொன்னாவே கேட்காத நிலைமை தானே. நீங்கள் இதே சம்பவத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி இதே சம்பவத்தில் ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருத்தர் இது மேலே ஏறாதன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த தொண்டர் வந்து கேட்க மாட்டேங்கிறார், மறு பாதை வழியாக மேலே ஏறுறாரு. அதாவது யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறது சேர்த்து பார்க்கணும். ஒரு காவல் அதிகாரி வந்து சொன்னாலோ காவலர் சொன்னாலோ கேட்கக்கூடிய மனநிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். எதிர்காலத்தில் இது களையப்பட வேண்டும், இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியாக கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறோம். நண்பர் சொன்ன மாதிரி வந்து அரசு ஊழியர் போராட்டம், மாதர் சங்க போராட்டங்களில் காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை வந்து சொன்னார். நிச்சயமாக போராட்டங்களில் காவல்துறை நடவடிக்கைகள் என்பது மோசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஜனநாயக மாதர் சங்கம் என்னைக்குமே காவல்துறை நடவடிக்கை வந்து சரி என்று சொன்னதில்லை. போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக காவலர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதையே போராட்டங்கள் பற்றி பேசுகிற போது நம்ம பேசலாம், அதை அப்படி பிடிக்கலாம். விஜய் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அவர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன். அதை என்ன எப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒருத்தர் வந்து திருப்பி பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்துல இருந்து. அவங்க பணம் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை நான் திருப்பி வந்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்ங்கிறது
மக்களுடைய மனோநிலையிலிருந்து தான் தெரிய வரும். இதை வந்து மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை இந்த இடத்துல விமர்சிப்பதோ அவர்கள் குறித்து பேசுவதோ சரியான இடமாக இது இருக்காது அப்படிங்கிறது நினைக்கிறோம். ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு இத்தனை நாள் கழித்து அவங்கள பார்க்கறது, அதுவும் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்கள வரவழைச்சு ஆறுதல் சொல்றதுங்கிறது இந்திய வரலாற்றிலேயே இல்லாது. ஆனால் இப்படி நடக்கிற போது இதற்கும் வந்து ஒரு சிலர் வந்து ஆதரவளித்து இதையும் வந்து பெருமையாக பேசுகிறாங்கன்னா சமூகம் எந்த சூழல்ல இருக்கு, தமிழ்நாடு அரசியல் வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஊடகம் நண்பர்கள் நீங்களே தான் வந்து சொல்லணும். உண்மை கண்டறியும் அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த உண்மை கண்டறியும் குழுவில் எதையும் வந்து மறைக்கலை, எது உண்டோ அதை வந்து சொல்லியிருக்கிறோம். இது இனி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பரிந்துரைகளையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நிச்சயமாக இது வந்து அறம் சார்ந்த அரசியலை வைத்துத்தான் இந்த உண்மை அறியும் குழுவை அறிக்கை வெளியிடுறமே தவிர வேற எந்த சார்பு நிலையும் ஒரு குழு போச்சு. 6ஆம் தேதி ஒரு குழு, 28 வந்து நேரடியா மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வீடுகள்ல எல்லா இடங்களையும் பார்த்தாங்க. அப்ப எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி, எங்களுடைய மாநில துணைத் தலைவர், மத்திய குழு உறுப்பினர்கள், பொண்ணுத்தாய் உட்பட ஒரு 6 பேர் போனாங்க. 2 முறை பொருளாளர் போனாங்க. 2வது முறை நாங்க போன போது தான் இந்த விஷயங்கள்லாம் நாங்க சேகரிச்சு 2யும் சேர்த்து தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக சிபிஐ இன்னைக்கு வெளியிட்ட இந்த அறிக்கையை நாங்கள் வந்து மாநில அரசு, ஒன்றிய அரசு, அதை தவிர்த்து சிபிஐக்கும் வந்து இதை கொடுக்கறதா இருக்கோம்.